ஹலோ, வெல்கம் டு குமரி ஃபேமிலி குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னால், ஒரு மட்டன் சுக்கா பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: மட்டன், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி. இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், உப்பு இவ்வளோ போட்டு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இனி 3 விசில் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இதில் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா எப்போவும் சிக்கன் மட்டன் செஞ்சால் அதில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை இனி பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளி, உள்ளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு சூடானதுக்கப்புறமா கடுகு, இப்போ கடுகு நல்லா வெடிச்சாச்சு. பெரிய வெங்காயம், இப்போ தாளிச்சிட்டு அதில் பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பும் சேர்த்தேன். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக தான் மசாலா போட்டோம், மல்லி மிளகு பொடி. இனி கொஞ்சமாக இதுலேயும் கூட போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வதக்கின உள்ளியிலையும் கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, நம்ம வறுத்து வச்ச கரம் மசாலா பவுடர் அதுலேயும் 1 ஸ்பூன் போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம வதக்கி வச்ச மசாலாயை இந்த வேக வச்ச மட்டனில் போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 விசில் போட்டு எடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு உள்ளி, தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு திரும்பவும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு மூடி வச்சு திரும்பவும் 2 விசில் போட்டு
இப்போ எடுத்துடலாம், ஓப்பன் பண்ணிடுறேன். இனி இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், மல்லி இலை, கறிவேப்பிலை, கொஞ்சமாக லெமன் விட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து சூப்பரான ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெடி ஆயாச்சு. இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.